ஹாய், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, செட்டிநாடு மட்டன் போட்டி எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம போட்டி எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. சரி, இப்போது நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போட்டி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றி நல்லா ட்ரை கிரேவியாக தான் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போது குக்கரில் நல்லா மூடி வச்சு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு, அது கூட 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வச்சு அது கூட 2 பச்சை மிளகாய் வச்சு அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு ½ டீஸ்பூன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். மசாலாலாம் குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம போட்டியை வேக வச்சு அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிடலாம். தண்ணி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ட்ரையாக தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது கூட நம்ம இப்போ தேங்காய் பால் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால நம்ம தண்ணி விட வேண்டாம். நல்லாவே சாஃப்டாகவே உங்களுக்கு குக்காக இருக்கும். ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு இருக்கிறதால. நெக்ஸ்ட்டு தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு செட்டிநாடு மசாலா ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். போட்டி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஃபைனலாக நல்லா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு செட்டிநாடு மட்டன் போட்டி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.